பொதுவாக மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு கைது விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்க. ஆனா விசா, எமர்ஜென்சி இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். இந்த கைதுகள்லாம் ரொம்ப ஒரு சாதாரண மேட்டரா நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்க தான். ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சியே போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல, விசாரிச்சுட்டு விட்டுவோம். நான் சொன்னேன், ஏங்க நேத்து நைட்டு தான் தஞ்சாவூர் இருந்து வந்தேன், சொல்லி இருந்தாலும் அங்கேயே தங்கியிருப்பேன். இப்படி மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் எடுத்துட்டீங்க. போகும்போது நானு சேகர்பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப் போற மாதிரி தான் போனோம். அண்ணன் மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு சொன்னேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கு இல்ல, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்துதான். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாம மக்கள் வரி பணத்துல நம்ம ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். இந்த அரசுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பியிருக்கோம். இதெல்லாம் நான் என்னோட பெருமைக்காக சொல்ல, வழக்கறிஞருடைய பெருமையாகத்தான் நான் இது அத்தனையும் இங்கே பதிய வைக்க விரும்புறேன்.